ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டே ரெண்டு பொருளில் செய்யக்கூடிய சூப்பரான சுவையான ஹெல்த்தியான லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து தேங்காய் அப்புறமா ஜாங்கிரி ரெண்டுமே இருந்தால் போதும். இது பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய்யில் ஒரு 10லேருந்து 15 போல் பாதாம் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 10 போல் பிஸ்தா, இது கூடவே ட்ரை கிரேப்ஸு ஒரு 10லேருந்து 15 எடுத்து நல்லா வந்து வறுத்தெடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த டைமில் தேவைப்பட்ட எந்த நட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் இல்லாமலே நம்ம பண்ணலாம். நட்ஸ் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதே நெய்யில் நம்ம 2 கப்பு தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மாற்றி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு ஜாங்கிரி வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா உருக்கி எடுங்க. அப்புறமா இதை வடிகட்டிட்டு நம்ம பாகுபதம் பார்த்துடலாம். அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய தூசி அழுக்கு எல்லாமே போயிடும். பாகு வந்து ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சுருந்தா அந்த தேங்காவை இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த வெல்லத்திலே தேங்காய் வந்து நல்லா வேகணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறமா இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். போடாமலே இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி அப்புறமா பிஸ்தா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு, நம்ம சூடு கொஞ்சம் ஆறுனதுமே உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். அதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த அளவுக்கு நல்லா லட்டு மாதிரி பிடிங்க. நெய்யோ எதுவுமே கையில் தேவைப்படாது உங்களுக்கு தடவிட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த நெய்யே கொஞ்சம் நல்லா இலக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பர் டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.